சின்ன வயசுல குட்டியா ஓடி வந்தாரு, இப்ப இவ்வளவு பெரியவராயிட்டாரு. நான் போட்டது மரமாய் நிற்கிது வந்து உடம்பெல்லாம் பிடிக்கவே முடியல, ரொம்ப கஷ்டமா இருக்கு. எஸ்ஐ போறாரு, ட்ரைனிங்லாம் போயிட்டு இருக்காரு, ஜிம்முக்குலாம் போயிட்டு இருக்காரு. போயிட்டாங்க, என் குழந்தைங்களை நீங்க தான் காப்பாற்றணும்னு 20 வருஷத்துக்கு முன்னாடி கூப்பிட்டாங்க. படிக்க வச்சு இன்னும் 10 பேர் உதவி செய்யறது தான் இப்போ பெரிய விஷயம். இதே மாதிரி ஒரு ராகவா அரசு மறுபடியும் உங்களுக்கு சேவை பண்ணுறதுக்கு வராது. உங்களுடைய ஆசீர்வாதத்தை அங்கிளுக்கு என்ன பண்ணணும்னு கேட்டல. இப்போ நான் சொல்கிறேன், அதை செய். எஸ், இவனுக்கு அப்பா அம்மா இல்லை, புரியுதா? பாட்டி தாத்தா தான் வளர்க்குறேன். இவருக்கு தேவையான ஃபீஸ் எல்லாமே நான் கட்டிக்கிறேன். ஆனால் உன்ன மாதிரி நீ வளர்த்து காமிக்கணும். கண்டிப்பாக நீ உன்னுடைய பார்வையில் இவனை வளர்க்கணும். நீ ஏதாவது பண்ணணும்னு நினச்சா கூட இவனுக்கு பண்ணலாம். கண்டிப்பாக. ஓகே, ஒரு ஜென்ரேஷன் ரெடியாகி அடுத்த ஜென்ரேஷனுக்கு போகிறோம். ஸோ இந்த சமுதாயத்தை மாற்றணும்னு பேசிட்டு இருந்தால் பார்த்தாது, செயல் இறங்கணும். இவருக்காக 20 வருஷம் போச்சு, இப்போ இவருக்காக இன்னொரு 20 வருஷம். எல்லாம் உங்கள் ஆசீர்வாதத்தோட. சர்வீஸ் இஸ் காட், சேவையே கடவுள். படிப்பு தான் ஒருத்தருடைய வாழ்க்கையை மாற்றும்.